வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளை தினம் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. நம்ம வீட்டில் சுபிக்ஷம் அதிகரிக்கிறதுக்கும், உங்கள் வீட்டில் சுபகாரிய தடை விழுகிறதுக்கும், உங்களுடைய கணவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கும், தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கும், நோய் நொடி இல்லாமல் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும், இந்த மாதிரி குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது சரியாகணும் அப்படின்னா பெண்கள் இந்த வழிபாடை செஞ்சாலே போதும். இந்த வழிபாடு என்ன, எப்போ செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம். பெண்கள் அப்படின்னாலே அவங்க எல்லாருமே சக்தியோட வடிவம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நாளைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கோங்க. நாளை தினம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க பண்றப்ப அம்மனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கறதுல பாதி சக்தியானது உங்களுக்கும் கிடைக்கும். உங்க கையால நீங்க வாசனை மிகுந்த தாளம்பூ குங்குமத்தை நீங்க வாங்கி அம்மன் கோவிலுக்கு நீங்க தானமா தாங்க. அந்த குங்குமத்துல அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும். அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்ச அந்த குங்குமத்தை நீங்க வாங்கிட்டு வந்து உங்க நெற்றியில நீங்க தினமுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல கோசாலை இருக்கு அப்படின்னா, பசுமாடு இருந்துச்சுன்னா அந்த மாடுகளுக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை நீங்க நாளைய தினம் செய்யறது ரொம்ப நல்லது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கையால இந்த தானத்தை செய்யணும். அகத்திக்கீரை, வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம், இப்படி உங்களால என்ன பொருள்லாம் வாங்கி தர முடியுமோ நாளைய தினம் நீங்க பசுமாட்டுக்கு வாங்கி தாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால இந்த தானத்தை செய்யறது ரொம்ப நல்லது. நாளைய தினம் சாயங்காலம் எப்போதும் உங்க வீட்டுல நீங்க எப்படி வெள்ளிக்கிழமை பூஜை மேற்கொள்வீங்களோ அதே மாதிரி பூஜை செய்யுங்க. பூஜை செய்யறப்ப வெள்ளை நிறத்துல பால் பாயாசம், பசு நெய் ஊத்தி, பசும்பால் ஊத்தி, முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்து வச்சு நெய்வேத்தியமா மகாலட்சுமிக்கு படைச்சு வழிபாடு செய்யறது குடும்பத்துல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். நாளை தினம் வரக்கூடிய இந்த முதல் தை வெள்ளியில இந்த முறையில எல்லாருமே வழிபாடு செஞ்சு பாருங்க. நல்ல பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.